லாஸ்ட் வீடியோவில் கண்டென்ட் கிரியேஷனை எப்படி பிஸ்னஸாக மாற்றுறதுன்னு சொல்லியிருந்தேன். அதை தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த 2026 நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்குது. ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் நம்மக்கிட்ட அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பணம் தான் இல்லை. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பணம் வேணும்னா அதுக்கு ஒரு கடை பிடிக்கணும், கடைக்கு வாடகை கொடுக்கணும், கடைக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும். இதெல்லாமே கொடுத்து தான் நம்ம ஒரு பிஸ்னஸ் நினைக்கிறோம். ஆனால் நமக்கு முன்னாடியே இருக்க சில பிஸ்னஸ்லாம் நம்ம மறந்துடுறோம். அதில் ஒன்று தான் கண்டென்ட் கிரியேஷன். இந்த கண்டென்ட் கிரியேஷனை நீங்கள் பிஸ்னஸாக மாற்றணும்னா இதுக்கு உங்கள்கிட்ட எந்த விதமான முதலீடும் தேவையில்லை. ஒரே ஒரு நார்மல் மொபைல், அப்புறம் உங்கள்கிட்ட கொஞ்சம் டேலண்ட்டு, இது மட்டும் இருந்தாலே போதும். இந்த 2026 கண்டென்ட் கிரியேஷனை நீங்கள் அழகாக பிஸ்னஸாக பண்ணலாம். ஆனால் இங்கே எல்லாருமே புரிஞ்சுக்கிறது என்னென்னா, கண்டென்ட் கிரியேஷன்னா அது வந்து யூடியூப்பில் நம்ம வீடியோ போட்டால் காசு வரும், அதிலேருந்து நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் கண்டென்ட் கிரியேஷன்னா அது மட்டுமே பிஸ்னஸ் இல்லை. கண்டென்ட் கிரியேஷன்றதே ஒரு ஆர்ட் தான். ஆனால் அது யூடியூபோ இல்லை வேறு எதுவும் அதை எதையும் சார்ந்ததில்லை கண்டென்ட் கிரியேஷன்றது. இப்போது நீங்கள் ஒரு கடைக்கியோ இல்லை ஏதோ ஒன்றுக்கு நீங்கள் ஒரு வீடியோவை நீங்கள் அழகாக எடுத்து அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணால் அது ஒரு கண்டென்ட். அந்த கண்டென்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணவங்க, அந்த ரெண்டும் சேர்ந்தால் தான் இது வந்து கண்டென்ட் கிரியேஷன். நீங்கள் நார்மலாக ஒரு வீடியோ எடுத்து இதை நீங்கள் யூடியூப்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ போட்டிங்கன்னா அதுக்கு பேர் கண்டென்ட் கிரியேஷனே கிடையாது. முக்கியமாக அந்த ஷார்ட்ஸ் போடுற ஆளுங்கெல்லாம் நீங்கள் கண்டென்ட் பண்ணுறீங்க யாராச்சும் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா இங்கே ஒரிஜினலாக கண்டென்ட் வேறு, ஷார்ட்ஸுன்றது வேறு. ஷார்ட்ஸுன்றது எந்த மாதிரினா அதுக்குன்னு நம்ம தனியாக அடுத்த வீடியோவில் வரும். அதனாலயாச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன். 2026 நீங்கள் கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன திறமைகள் வேணும் அப்படி வளர்த்துக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஒன்று நீங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். இன்னொன்று உங்களோட ஃபியரை வந்து பிரேக் பண்ணி நீங்கள் கேமராவோ இல்லை ஏதாச்சும் பப்ளிக் பிளேஸ்லேயோ ஏதோ ஒன்று அதை உங்களுக்கு எதெல்லாம் பயன்படுத்துதோ அதிலேருந்து வெளியில் வர்றதுக்காக நீங்கள் கண்டென்ட் கிரியேஷன் கூட பண்ணலாம். 3வது நல்ல எடிட்டிங் கற்றுக்கணும், வாய்ஸ் ஓவர் கொடுக்க கற்றுக்கணும். 4வது மக்களை நல்லபடியாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் எந்த மாதிரி கண்டென்ட் கொடுத்தா மக்களுக்கு பிடிக்கும், ஹேட் பண்ண மாட்டாங்க, பார்ப்பாங்க அப்படின்றதையும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்குன்ட்டு நீங்கள் எது போட்டாலும் பார்ப்பாங்கன்னா இன்னொருத்தரை ஹர்ட் பண்ணி இன்னொருத்தரை கஷ்டப்படுத்தி அதை நீங்கள் கண்டென்ட் கிரியேஷனாக மட்டும் பண்ணிடாதீங்க. அது இன்னைக்கு அது என்றைக்குமே உங்களுக்கு பிஸ்னஸ் ஆகிறது. ஏன்னா நாளைக்கு நீங்கள் இந்த கண்டென்ட் கிரியேஷன்னு நீங்கள் யூடியூப்பில் வீடியோ போடுறீங்க, அது எந்த இடத்துலையுமே உங்களால் யூடியூப்லேருந்து உங்களால் சக்ஸஸே ஆக முடியலைன்னா அதை நீங்கள் ஒரு மாடலாக எடுத்துகிட்டு தான் நாளைக்கு ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய கண்டென்ட் கிரியேஷன், அதாவது ஒரு பெரிய கம்பெனி, ஏதோ ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒரு 100 வீடியோ 200 வீடியோ நல்லபடியாக எடிட் பண்ணி உங்கள் சேனலில் வச்சுருக்கீங்க. நாளைக்கு ஒரு இடத்துக்கு பெரிய இடத்துக்கு நீங்கள் போய் கேட்குறீங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து வீடியோ எடிட்டிங் நல்லா தெரியும், இந்த மாதிரி ஃப்ரீலான்சிங் பண்ணுறேன் வீடியோ எடிட்டிங்கிறதை பற்றி அப்படின்ற மாதிரி நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அப்போ வந்து உங்களுக்கு என்ன தேவைப்படும்னா, அவங்க வந்து இதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீங்கள் எவ்வளோ வீடியோ எடிட் பண்ணியிருக்கீங்க, அந்த வீடியோவெல்லாம் சாம்பிள் காட்டுங்க. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஃப்ரீலான்சிங்காக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஒர்க்காக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல சம்பளம் அதை வச்சு தான் நம்ம பேச முடியும். அதுக்காக வச்சு ஒரு 100 இல்லை 200 வீடியோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டென்ட் கிரியேஷன்றதில் யூடியூப்பில் நீங்கள் அது உங்களை வச்சு பண்ணாலும் சரி, இல்லை ஏதோ ஒன்று வச்சு பண்ணாலும் சரி, அந்த எடிட் பண்ணுறதையாச்சும் கற்றுக்குங்க. ஏன்னா நாளைக்கு இப்போ வேணால் வீடியோ எடிட்டிங்கிறது உங்களுக்கு அது ஒரு சின்ன பிஸ்னஸாக தெரியலாம். இதே 2030 பார்த்தீங்கன்னா அது வேறு லெவலில் வரும். ஏன்னா இப்போ வரைக்கும் இன்றைக்கி டேட்டு கண்டென்ட் கிரியேஷன்னா அது வந்து ஒரு ஷார்ட்ஸ் தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஷார்ட்ஸ் வந்து ஒரு கண்டென்ட் கிரியேஷன் ஃபார்மே கிடையாது. அது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் தான். நீங்கள் 100 இல்லை 1000 வீடியோ நீங்கள் ஷார்ட்ஸில் வச்சுக்கிட்டு நீங்கள் போய் ஒரு பெரிய இடத்துல நான் இவ்வளோ வீடியோ இவ்வளோ ஷார்ட்ஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு எடிட்டிங் தெரியும்னா அவங்க யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. உண்மையாலே கண்டென்ட் கிரியேஷன்னா லாங் ஃபார்ம் பண்ணுறவங்க தான் கண்டென்ட் கிரியேஷன். ஏன்னா லாங் ஃபார்ம் பண்ணுறது நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸி கிடையாது. இப்போது ஒரு பர்சனை நம்ம பார்க்க வைக்கணும்னா 20 செகண்டோ 10 செகண்டோ நம்ம ஷார்ட்ஸில் ஈஸியாக பார்த்து வச்சு மில்லியன் கொண்டு வந்துடலாம். ஆனால் இதே நீங்கள் ஒருத்தரை 20 நிமிஷமோ 30 நிமிஷமோ லாங் ஃபார்ம் வீடியோவில் உட்கார வச்சு பார்க்கவே முடியாது. ஆனால் உண்மையான கண்டென்ட் கிரியேஷனே அதான். நீங்கள் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா இதில் மொத்தம் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று நீங்கள் யூடியூப்லோ இன்ஸ்டாகிராமிலோ ப்ரமோஷனோ ஏதோ ஒன்றில் நீங்கள் இதில் வந்து க்ரோ பண்ணி இதை நீங்கள் பிஸ்னஸாக மாற்றலாம். அப்படி இல்லையா, நீங்கள் நான் வந்து எடிட்டிங் கம்பெனி வச்சுருக்கேன், இதுதான் என்னோடய எடிட்டிங் சாம்பிள் எடிட்டிங்கு, இதெல்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃப்ரீலான்சிங் ஆக்கி, இல்லை அதுக்கேற்ற மாதிரி ஒரு கம்பெனிலேயே ஜாயின் பண்ணி அதை உங்களுக்கு பிஸ்னஸாகவோ இல்லை அதுலேருந்து உங்களுக்கு கூடிய ஒரு வருமானமும் மாற்றலாம். இது கண்டென்ட் கிரியேஷனில். கடைசி ஒன்று, நீங்கள் இந்த எல்லாத்துலேயுமே எக்ஸ்போர்ட் ஆகிட்டீங்க, இதை வந்து ஒரு 100 பேர் 200 பேர் 1000 பேர் யார் வந்தாலும் என்னால் சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதையே நீங்கள் ஒரு கோர்ஸாவோ இல்லை ஒரு ஸ்கூலாவோ அதை மாற்றி வீடியோ எடிட்டிங்காக இருந்தாலும் சரி, இல்லை பேசுகிறதா இருந்தாலும் சரி, இன்னைக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்லு சொல்லி கொடுத்துறதுக்கே நிறைய பேர் தேவைப்படுறாங்க.
அதே மாதிரி நீங்கள் கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 லாங்குவேஜ் வச்சு தெரியணும். தமிழ், இங்கிலீஷு, ஹிந்தி, இந்த 3 கம்பல்சரி வேணும். இதுக்கு மேலே உங்களால் எதெல்லாம் கற்றுக்க முடியுமோ அதை கற்றுக்கிட்டிங்கன்னா அது இன்னும் உங்களுக்கு வந்து லைஃப்பில் பெட்டராக யூஸ் ஆகும். 2026 எனக்கு தெரிஞ்ச கண்டென்ட் கிரியேஷன் இவ்வளோ தான். அதே மாதிரி இதை நான் ஃபாலோ பண்ணி தான் இப்போ நான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதை நான் அடுத்து வேறு மாதிரி கொண்டு போக போகிறேன். அது எப்போனா எனக்கு அது நான் என்னென்ன கற்றுக்கணும்னு நினைக்கிறேன்னா கண்டென்ட் கிரியேஷனில் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 லாங்குவேஜ் தெரியணும். தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தின்றது. 2வது என்னோடய கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லபடியாக இருக்கணும். 3வது வந்து நான் நிறைய சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கு வந்து எனக்கு ஒரு 500 நாள் வேணும். அந்த 500 நாளில் குறைஞ்சபட்சம் ஒரு 1500 2000 வீடியோ போட்டு அது மூலியமா எடிட்டிங்கு அதுலேருந்து என்னென்ன கற்றுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே கற்றுக்கணும். அப்புறம் விஎஃப்எக்ஸு, எஸ்எஃப்எக்ஸு, சிஜி இது எல்லாத்தையுமே கற்றுக்கணும். ஏன்னா 2030 இதுக்கு இருக்க வேல்யூவே வேறு மாதிரி இருக்கும். நீங்களுமே முடிஞ்ச வரைக்கும் இது எல்லாத்தையும் கற்றுக்குங்க. இப்போ நீங்கள் கற்றுக்கிறது 2030 பார்த்தீங்கன்னா இதோட டிமாண்டே வேறு மாதிரி இருக்கும். அந்த டயத்தில் நீங்கள் இதை பிஸ்னஸாக மாற்றினீங்கன்னா அது ரொம்ப லாங்காக போகும். இப்போ வரைக்கும் நீங்கள் கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதில் சின்னதாக இப்போதைக்கு ஏதோ ஒரு வீடியோ போட்டோ அதுலேருந்து நீங்கள் என்னென்ன கற்றுக்குறீங்களோ அது நாளைக்கு உங்களை கை கொடுக்கும். அப்படின்ற மாதிரி நீங்கள் கற்றுக்குங்க. இதுலேருந்து இன்றைக்கி நீங்கள் கண்டென்ட் கிரியேஷன்னா நம்ம யூடியூப்பில் போட்டால் அது எல்லாத்தையும் பார்த்துருவாங்க, காசு வந்துடும் அப்படின்ற தயவு செஞ்சு நினச்சிக்கிட்டு வராதிங்க. இது ஒரு பிஸ்னஸ்ஸு. இதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் எடுக்கும். அந்த டயத்தை பிடிச்சிட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பை நீங்கள் மாற்றிடலாம். அப்படின்றத நான் நம்பிட்டு தான் இப்போ இந்த வீடியோவை எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 2030 நம்ம எப்படி பண்ணுறத இந்த வீடியோவை நம்ம 2030 பார்க்குறோம். அப்போ என்ன மாதிரி ஆகுதுன்றதை பார்ப்போம். தேங்க்யூ, பாய். அடுத்தடுத்த வீடியோவில் வரும். அடுத்தடுத்த வீடியோ வேறு மாதிரி வரும். அடுத்த வீடியோவில் வந்து 2020 கண்டென்ட் கிரியேஷன் எப்படி இருந்துச்சு, 2026 கண்டென்ட் கிரியேஷன் எப்படி இருந்துச்சுன்றதை சொல்கிறேன். பார்க்குறோன்னு வச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப்